வணக்கம். இன்றைய செய்திகள். திருவல்லிக்கேணி அரசு தாய் சேய் நல மருத்துவமனையில் நோயாளிகளிடம் லஞ்சம் வாங்கியதாக குற்றச்சாட்டுக்கு உள்ளான 9 ஒப்பந்த ஊழியர்களை பணி நீக்கம் செய்திருப்பதாகவும் 4 மருத்துவ பணியாளர்களை பணியிடை நீக்கம் செய்திருப்பதாகவும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். திருவண்ணாமலை மலைச்சரிவு மற்றும் நீர்நிலைகளை ஆக்கிரமித்துள்ளவர்களை மாவட்ட ஆட்சியர் உடனடியாக அப்புறப்படுத்த வேண்டும். தவறும் பட்சத்தில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. வழக்கறிஞர் யானை ராஜேந்திரன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல மனு தாக்கல் செய்திருந்தார். அதில் திருவண்ணாமலையிலும் மலையை சுற்றியுள்ள கிரிவல பாதையிலும் ஏராளமான ஆக்கிரமிப்புகள் உள்ளன. சரிவான மலைப்பகுதியில் சட்டவிரோதமாக வீடுகள், சிமெண்ட் சாலைகள், கழிப்பறைகள், குளியல் அறைகள் கட்டப்பட்டுள்ளன. இந்த சட்டவிரோத கட்டுமானங்களுக்கு மின் இணைப்பும் குடிநீர் இணைப்புகளும் வழங்கப்பட்டுள்ளன. திருவண்ணாமலையில் உள்ள தாமரைக்கேணி உள்ளிட்ட 80க்கும் மேற்பட்ட நீர்நிலைகளில் ஆக்கிரமிப்புகள் உள்ளன. இந்த ஆக்கிரமிப்புகளை அகற்ற உத்தரவிட வேண்டும் என்று குறிப்பிட்டிருந்தார். கைபேசி பயன்பாட்டை கட்டுப்படுத்த மாணவர்களுக்கு சுய கட்டுப்பாடு அவசியம் என்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அறிவுறுத்தியுள்ளார். இன்றைய சூழலில் தொழில்நுட்பம் நாள்தோறும் மேம்பட்டுக் கொண்டே இருக்கிறது. அதை மாணவர்கள் நன்கு பயன்படுத்தி தங்களது அறிவை மேம்படுத்துவதற்கு உதவும் விஷயங்களை தொடர்ந்து கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும். அதேவேளை சமூக வலைதளங்களில் ஈடுபடும் போது அவற்றில் உள்ள எதிர்மறையான விஷயங்களை தவிர்க்க வேண்டும் என்றும் கூறியுள்ளார். 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதும் மாணவர்களின் பெயர் பட்டியல் தயாரிக்கப்பட உள்ள நிலையில் அதற்கான விவரங்களில் திருத்தம் மேற்கொள்ள தலைமை ஆசிரியர்களுக்கு இறுதி வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. இது குறித்து தேர்வுத்துறை இயக்குநரகம் சார்பில் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்களுக்கு அனுப்பப்பட்டுள்ள சுற்றறிக்கையில் தமிழகத்தில் நிகழ் கல்வியாண்டில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதும் மாணவர்களின் பெயர் பட்டியல் தயாரிக்கப்பட உள்ளது. இதையடுத்து எமிஸ் தளத்தில் மாணவர்களின் பெயர், பிறந்த தேதி, பாலினம், புகைப்படம், கைபேசி எண், முகவரி உள்ளிட்ட விவரங்கள் சரியாக உள்ளனவா என்பதை சரிபார்த்து திருத்தம் இருப்பின் அவற்றை மேற்கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டது. அதன்படி மாணவர்களின் விவரங்களை தேர்வுத்துறை இணையதளத்தில் நவம்பர் 19ஆம் தேதிக்குள் பதிவேற்றம் செய்ய வேண்டும் என ஏற்கனவே அறிவுறுத்தப்பட்டிருந்தது. தற்போது இந்த கால அவகாசம் நவம்பர் 27ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. இதுவே இறுதி வாய்ப்பு. இந்த பெயர் பட்டியலின் அடிப்படையிலேயே மதிப்பெண் சான்றிதழ் அச்சிடப்படும் என்பதால் பணிகளை மிகவும் கவனமாக மேற்கொள்ள வேண்டும். ஏதேனும் தவறுகள் நிகழ்ந்தால் சம்பந்தப்பட்ட வகுப்பாசிரியர் மற்றும் பள்ளி தலைமை ஆசிரியரே பொறுப்பேற்க நேரிடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சேலத்தில் டிசம்பர் 4ஆம் தேதி விஜய் பிரச்சாரத்திற்கு அனுமதி கேட்டு காவல் ஆணையர் அலுவலகத்தில் தாவேக நிர்வாகிகள் மனு கொடுத்துள்ளனர். கரூர் சம்பவத்திற்கு பிறகு விஜயின் பிரச்சார சுற்றுப்பயணம் தற்காலிகமாக ஒத்திவைக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் சேலத்தில் இருந்து அவருடைய பிரச்சார பயணம் மீண்டும் தொடங்கப் போவதாக தகவல் வெளியான நிலையில் சேலம் மத்திய மாவட்ட செயலாளர் தமிழன் பார்த்திபன் தலைமையிலான நிர்வாகிகள் சேலம் மாநகர காவல் ஆணையரிடம் மனு கொடுத்துள்ளனர். அதில் டிசம்பர் 4ஆம் தேதி சேலம் கோட்டை மைதானம், போஸ் மைதானம், கெஜ்ஜல் நாயக்கன்பட்டி ஆகிய பகுதிகளில் ஏதேனும் ஒரு இடத்தில் பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு விஜய் பிரச்சாரம் செய்ய அனுமதி அளிக்குமாறு கேட்டுக்கொண்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.